ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டர்ப்ரனர்ஷிப் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற டாபிக் அடியில் ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்சிங் ஆண்டர்ப்ரனர்ஷிப் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதோட சம்மரி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க சம்மரிக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்சிங் ஆண்டர்ப்ரனர்ஷிப் அப்படின்னா என்ன அப்படின்னா, நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஆண்டர்ப்ரனர்ஷிப்பை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கு நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஆனால் நம்மளோட சிலபஸில் வந்து நாலு ஃபேக்டர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைக்காலஜிக்கல் ஃபேக்டர், சோஷியல் ஃபேக்டர், எக்கனாமிக் ஃபேக்டர் அண்ட் என்விரான்மெண்டல் ஃபேக்டர் அப்படின்னு ஒரு 4 இம்பார்ட்டண்டான ஃபேக்டர் தான் கொடுத்துருக்காங்க. என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து சைக்காலஜிக்கல் ஃபேக்டர் அப்படின்னாலே சைக்காலஜிக்கல் ஃபேக்டரில் என்னெல்லாம் வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளோட மைண்டும் மனசுமே வந்து இதில் ரொம்பவே பெரிய ரோல் ப்ளே பண்ணும். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து மோட்டிவேஷன் அப்படின்னா என்ன? இப்போ வந்து நமக்கு நம்மளே வந்து செல்ஃபாக மோட்டிவேட் ஆகிக்குவோம். இன்னொன்று வேறு யாராவது வந்து நம்மளை மோட்டிவேட் பண்ணுவாங்க, இல்லை யாரையாவது பார்த்து நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி அவங்கள பார்த்து நம்மளே வந்து மோட்டிவேட் பண்ணிப்போம். அதுதான் வந்து மோட்டிவேஷன். இப்போ வந்து மோட்டிவேஷனுக்கும் ஆண்டர்ப்ரனர்ஷிப்புக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஆண்டர்ப்ரனர்ஷிப் அதாவது நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்மளோட ட்ரைவ் அண்ட் ஆம்பிஷன் வந்து எப்படி இருக்குன்னா, ஸ்டார்ட் அண்ட் க்ரோ அ பிஸ்னஸ். ஒரு பிஸ்னஸை வந்து ஸ்டார்ட் பண்ணி அதை எப்படி அந்த பிஸ்னஸை வந்து பெருசாக்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் இருக்கணும். அப்போ வந்து நம்ம பிஸ்னஸ் வந்து சக்ஸஸ் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறது ரெண்டுக்கும் நடுவில் வந்து நம்ம ட்ராவல் பண்ணிகிட்டு இருப்போம். சப்போஸ் நம்மளோட பிஸ்னஸ் வந்து சக்ஸஸ் ஆகலாம், அன்சக்ஸஸ்ஃபுல்லாகவும் போகலாம். ரெண்டையுமே வந்து நம்ம ஈக்குவலாக ட்ரீட் பண்ண வந்து கற்றுக்கணும். நம்ம வந்து இன்றைக்கி வந்து நம்மளோட பிஸ்னஸில் நமக்கு ஒரு 15,000 லாபம் கிடச்சிருக்கு அப்படின்னா, அடுத்தது வந்து நமக்கு ஒரு 5,000 கூட லாபம் கிடைக்கலாம். ஆனால் நம்மளே ஒரு செல்ஃபாக வந்து மோட்டிவேட் பண்ணி தான் நெக்ஸ்ட் மந்த்துக்கு வந்து நம்ம பிஸ்னஸை வந்து டெவலப் பண்ணுறதுக்கு என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்புறம் பேஷன், சைக்காலஜிக்கல் ஃபேக்டரில் வந்து பேஷனும் வருது. ஏன்னா நிறைய பேர் வந்து ஒரு பார்ட் டைம் பிஸ்னஸாக இருக்கட்டும், ஒரு பிஸ்னஸை வந்து ஒரு பேஷனாக வந்து எடுத்துக்குவாங்க. என்னோடய பேஷனே வந்து ஒரு ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் பண்ணுறது தான். அது வந்து ஒரு சின்ன பிஸ்னஸாகவும் இருக்கலாம், இல்லை அப்படின்னா ஒரு பெரிய லெவலான பிஸ்னஸாகவும் இருக்கலாம். ஒரு சின்ன பிஸ்னஸ் அப்படின்னா ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் மூலயமா போட்டு அதுலேருந்து கிடைக்கிற ப்ராஃபிட் மூலயமா அவங்க பிஸ்னஸை வந்து நம்ம பெருசாக வந்து அவங்களே டெவலப் பண்ணிக்குவாங்க. பிஸ்னஸ்லேயே வந்து 2 விதமான பிஸ்னஸ் இருக்குது. ஒன்று நம்ம வந்து சர்வீஸ் பண்ணி பிஸ்னஸ் பண்ணுறது. இப்போது டீச்சிங், டாக்டரேட் அப்படிலாம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்கெல்லாம் வந்து சர்வீஸ் பிஸ்னஸ். ஏன் அப்படின்னா அவங்க சர்வீஸ் பண்ணி அவங்க வந்து ஏர்ன் பண்ணுறாங்க. இன்னொரு டைப் ஆஃப் பிஸ்னஸ் என்னென்னா சேல்ஸ் பிஸ்னஸ். நம்ம என்கிட்ட வந்து ஒரு ப்ராடக்ட் இருக்குது, நீங்கள் வேணும் அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாம். வாங்கிட்டீங்க அப்படின்னா எனக்கு அதுக்கான பைசா வந்து நீங்கள் கொடுக்கணும். என்னோட பொருளுக்கான குவாலிட்டிக்கும் குவான்டிட்டிக்கும் தகுந்த மாதிரி நீங்கள் வந்து பைசா பே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பிஸ்னஸ் இருக்குது. இது எல்லாமே வந்து நம்மளோட பேஷனை பொறுத்து இருக்குது. நமக்கு வந்து பிஸ்னஸ் மேலே ஒரு பேஷன் இருக்குன்னா நம்ம வந்து கண்டிப்பாக ஒரு ஆண்டர்ப்ரனர் ஆகும். ஆண்டர்ப்ரனர் ஆனதுக்கப்புறம் ஒரு ஆண்டர்ப்ரனர்ஷிப் வந்து நமக்குள்ளே தானாக வரும். அதுக்கெல்லாமே வந்து ஒரு மூளையான காரணம் வந்து நமக்குள்ளே வந்து ஒரு பேஷன் இருக்கணும். இருந்தால் தான் வந்து நம்மளால் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. மூணாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிஸ்க் டாலரன்ஸ் என்ன அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்துருக்கோம். ஆல்ரெடி ஃபேக்டர்ஸ்க்கு முன்னாடி ஆண்டர்ப்ரனர்ஷிப் அப்படின்னா என்ன, அதோட மீனிங், அதோட ஃபேக்டர்ஸ் எல்லாமே வந்து டீட்டெயில்டாக வந்து நான் பார்ட் 1 வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். மறக்காமல் அதை பார்க்கல அப்படின்னா அதை பார்த்துட்டு வாங்க. அதோட கண்டினியூஷன் தான் இது. அதை பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா உங்களோட எஸ்ஸே எழுதுறதுக்கு இன்னும் கொஞ்சம் கூட ஃப்ளோவியாக இருக்கும். இந்த 2 வீடியோலே வந்து அந்த ஃபர்ஸ்ட் யூனிட் ஃபுல்லாகவே வந்து நீங்கள் கவர் பண்ணிடலாம். ரெண்டாவது வந்து இதை ஃபேக்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டாபிக் ஃபுல்லாகவே உங்களுக்கு கவர் ஆகிடும். ஆனால் அந்த வீடியோ வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் சொல்லுவேன். ரிஸ்க் ஆஃப் டாலரன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, willingness to embrace uncertainty and potential failure. இப்போது வந்து ஒரு ரிஸ்க் வந்தாலுமே நம்ம வந்து அதை டாலரேட் பண்ண கற்றுக்கணும். இப்போது சப்போஸ் நம்மளுக்கு வந்து நம்மளோட பிஸ்னஸ் வந்து லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னா, அந்த பொட்டென்ஷியலை பார்த்து நம்ம வந்து பொட்டென்ஷியல் ஆஃப் ஃபெயிலியரை பார்த்து நம்ம வந்து சோர்ந்துடக்கூடாது. அந்த ரிஸ்கையுமே வந்து சரி ஓகே நம்மளால் வந்து நெக்ஸ்ட் முடியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து டாலரேட் பண்ண பழகிக்கணும். வில்லிங்காக வந்து நம்மளே எம்பாரஸ் ஆகிட்டு
அந்த ஃபெயிலியர்ஸ்க்கெல்லாம் வந்து உடஞ்சி போய் உட்கார்ந்தோம் அப்படின்னா, ஒவ்வொரு வாட்டியும் ஃபெயிலியர் ஆயிட்டு ஒரு 2 டைம் ஃபெயிலியர் ஆயிட்டு 3வது டைம் கூட சக்ஸஸ் ஆகலாம். ஆனா நம்ம ஃபர்ஸ்ட் டைம்லேயே வந்து ரிஸ்க் எடுக்க பயந்து போய் நம்ம வந்து அப்படியே உட்காந்துட்டோம் அப்படின்னா, நம்மளால வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான பிஸ்னஸ் மேனாவோ ஆக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதனால் வந்து நம்ம ஃபெயிலியர்ஸ் எல்லாமே நமக்கு டாலரேட் பண்ண பழகிக்கணும். அப்புறம் நீட் ஃபார் அச்சீவ்மெண்ட். நம்ம வந்து ஏதாவது ஒன்று வந்து அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா, நம்ம வந்து மென்டலி அண்ட் சைக்காலஜி, ஃபிசிக்கலி வந்து நம்ம வந்து அதுக்கு வந்து ட்ரெயின் ஆகிடுவோம். நம்ம வந்து இந்த அச்சீவ் பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்து ஓடிட்டுருக்கோம். நம்ம வந்து இன்றைக்கி இதை செஞ்சோம் அப்படின்னா நமக்கு வந்து அது கிடைக்கும் அப்படிங்கிறதுனால நமக்குள்ளே வந்து நம்ம ஒரு கோல் செட் பண்ணி ஒரு அச்சீவ்மெண்ட்டுக்காக நம்ம வந்து ஓடும்போது நம்மளோட பிஸ்னஸ் வந்து இன்னும் கொஞ்சம் ப்ராப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது எல்லாமே வந்து சைக்காலஜிக்கல் ஃபேக்டர் கடையில் தான் வரும். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான் சைக்காலஜிக்கல் ஃபேக்டர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் போது நம்ம மைண்டும் மனசும் சம்மந்தப்பட்டது தான். 2வது பார்த்தீங்க அப்படின்னா சோஷியல் ஃபேக்டர். சோஷியல் ஃபேக்டரில் வந்து முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுறது வந்து காஸ்ட்டில் வந்து மொபிலிட்டி சொல்கிறாங்க. மொபிலிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னா மூமெண்ட் இன் த சொசைட்டி அப்படின்னு அர்த்தம். பிஹேவியரும் வந்து கான்ட்ரிபியூட் கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சோஷியல் ஃபேக்டரில் வந்து நம்மளோட பிஹேவியரும் வந்து ஒரு முக்கியமான கான்ட்ரிபியூஷன் வந்து கொடுக்குதுன்னு சொல்கிறாங்க. இன்ஃப்ளூயன்ஸ் த ஆக்ஷன் ஆஃப் இண்டிவிஜுவல். ஒவ்வொரு இண்டிவிஜுவலோட ஆக்ஷனும் கூட ரொம்ப பெரிய இம்பேக்டை கூட க்ரியேட் பண்ணலாம் நம்ம வந்து ஆண்டர்ப்ரெனர்ஷிப் அப்படிங்கிறப்போ. சோஷியல் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாவே அந்த சொசைட்டி அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். அந்த சொசைட்டியில் வந்து நம்மளோட சின்ன சின்ன ஆக்ஷன்ஸும் ஒரு தனி இண்டிவிஜுவலோட ஆக்ஷனும் கூட ஒரு இன்ஃப்ளூயன்ஸை வந்து க்ரியேட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபேமிலி பேக்ரவுண்ட். இப்போ வந்து ஒரு ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று அவங்க எக்ஸ்ட்ரீம் ரிச்சாக இருப்பாங்க, இல்லை அப்படின்னா எக்ஸ்ட்ரீம் புவராக இருப்பாங்க. ஒன்று அவங்க ஆல்ரெடி நிறைய பணம் வச்சு நிறைய மணியை கொண்டு வந்து ஒரு பிஸ்னஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணி ஒரு ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் பண்ணுவாங்க, ஒரு நியூவான க்ரியேட்டிவான ஐடியா பண்ணுவாங்க. இல்லை அப்படின்னா அவங்க ரொம்ப எக்ஸ்ட்ரீம் புவராக இருப்பாங்க. அவங்கக்கிட்ட இருக்கிற கம்மியான அமௌண்ட், இல்லை அப்படின்னா ஒரு கொஞ்சம் கடன் வாங்கி கூட ஒரு சின்ன லெவலில் வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் அப் பண்ணி அதை கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணி ஒரு மிடில் கிளாஸ் ரேஞ்சுக்கு வருவாங்க. அதுலேருந்து வந்து அவங்க ரிச்சராக மாறுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா ஒரு டாப் 10 பணக்காரங்க லிஸ்ட்டு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த டாப் 10லேயுமே யார் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் பண்ணுறவங்க மட்டும்தான் இருப்பாங்க. அவங்களுக்கு பின்னாடி உள்ள ஃபேமிலி பேக்ரவுண்டெல்லாம் இவங்க ஆட்டோமேட்டிக்காக ரிச் ஆனாங்க அப்படின்னா அவங்களுமே தானாக, அதாவது அவங்க ஃபேமிலி மொத்தமே ஆட்டோமேட்டிக்காக ரிச்சராக மாறிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்று பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறவங்க எக்ஸ்ட்ரீம் புவராக இருக்கலாம், இல்லை அப்படின்னா எக்ஸ்ட்ரீம் ரிச்சராக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு வந்து ஒரு ஃபேமிலி பேக்ரவுண்ட் இருக்கிறது வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட். இப்போ வந்து சப்போஸ் ஒரு ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் பண்ண போகிறோம், அந்த பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு வந்து ஒரு பர்ஃபெக்டான லொக்கேஷனுக்கோ இல்லை அப்படின்னா குட்ஸ் அண்ட் சர்வீஸ் தேவைப்படுது அப்படின்னா நம்மளை ஃபேமிலி பேக்ரவுண்டை யூஸ் பண்ணி நம்ம நிறைய கான்டெக்டை வந்து நம்ம கலெக்ட் பண்ணி நம்ம ஈஸியாக வந்து எல்லாமே எடுத்துக்கலாம். இப்போ இந்த லொக்கேஷனில் வந்து இங்கே வந்து இடம் சும்மா இருக்குது அப்படிங்கிறத நம்ம போய் சர்ச் பண்ணாமல் நமக்கு தெரிஞ்சவங்க மூலியமாக வந்து ஈஸியாக வந்து நம்ம பிக்கப் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா நம்ம ஃபேமிலி பேக்ரவுண்ட் பெருசாக இருக்கிறப்போ நமக்கு வந்து வேலை வந்து சுலபமாக முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சோஷியல் ஃபேக்டரில் இன்னொரு முக்கியமான இம்பேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் அண்ட் ட்ரைனிங். இப்போ வந்து நம்ம ஆண்டர்ப்ரெனர்ஷிப் பண்ணுறதுக்கு வந்து எஜுகேஷன் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. எஜுகேஷன்னு வந்து இவங்க இதில் மென்ஷன் பண்ணுறது ஸ்கூல் ஸ்டடீஸையோ காலேஜ் ஸ்டடீஸையோ இல்லை. இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்மளோட ஆண்டர்ப்ரெனர்ஷிப் நம்ம வந்து எதில் ஒரு ஆண்டர்ப்ரெனராக ஆக போகிறோம் அப்படிங்கிறதுல அவங்க பிஸ்னஸை பற்றின ஒரு கிளியர் கட்டான ஐடியா, அதாவது அதுக்கான எஜுகேஷன் வந்து அவங்களுக்கு கண்டிப்பான முறையில் தேவை. அப்புறம் அதில் உள்ள ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் வந்து அவங்க வந்து அட்டென்ட் பண்ணியிருந்தாங்க, அதுக்கு சம்மந்தமாக வந்து அவங்க ஏதாவது கற்றுக்கிட்டு இருந்தாங்க, அதுக்கான ட்ரைனிங் எடுத்துக்கிட்டாங்க. அவங்க எந்த பிஸ்னஸ் பண்ண போகிறாங்களோ, இப்போ சப்போஸ் ஒரு காஃபி ஷாப்புன்னு வச்சுக்கோங்களேன், அந்த காஃபி ஷாப்பில் அவங்களுக்கு வந்து எப்படி சர்வ் பண்ணணும், எப்படி அந்த காஃபி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா அது இன்னும் கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா கிரெடிட் தானே. அதனால் அதில் உள்ள ட்ரிக்ஸு, அதில் உள்ள மேனேஜ்மெண்ட்டெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கற்றுக்கிறது தான் இதில் வந்து எஜுகேஷன் அண்ட் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. மற்றபடி ஸ்கூல் ஸ்டடீஸோ காலேஜ் ஸ்டடீஸோ இல்லை.
அப்புறம் வந்து எக்கனாமிக் ஃபேக்டர் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்துட்டா நம்ம தலைவன். ஃபஸ்ட்டு வந்து எக்கனாமிக் ஃபேக்டர் அப்படின்னா கேபிட்டல் அப்படின்னு சொல்கிறாங்க. கேபிட்டல்னால் அதில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா மணி. இப்போ வந்து வித்தவுட் மணி நம்ம வந்து எந்த ஒரு பிஸ்னஸுமே ஸ்டார்ட் பண்ண முடியாது. நம்ம எவ்வளோ பெரிய சக்ஸஸ்ஃபுல்லான ஐடியா வச்சுருந்தாலுமே இந்த ஐடியா வந்து பர்ஃபெக்டாக வந்து ஒர்க் ஆகும், சக்ஸஸ் கண்டிப்பாக ஆகும் நமக்கு தெரியும். ஆனால் அதை ஸ்டார்ட் அப் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட போதுமான அளவு மணி இல்லை அப்படின்னா அந்த ஐடியாவே வந்து வேஸ்ட்டாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து லேபரை சொல்கிறாங்க. இப்போ வந்து லேபர் அப்படின்னா என்னென்னா, நோட்ஸ் எடுத்துக்கோங்க. குவாலிட்டி ரேதர் தென் குவான்டிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. லோ காஸ்ட் லேபர் அப்படின்னு சொல்லிட்டு இதில் என்ன மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா 2 விதமாக நம்ம எடுத்துக்கலாம். என்ன அப்படின்னா குவாலிட்டி ரேதர் தென் குவான்டிட்டி. இப்போ வந்து ஒரு 10 ஸ்லோவாக நடக்கிற ஆட்களோட நம்ம வந்து 5 வேகமாக நடக்கிற ஆட்களை விட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த 10 பேர் நடக்கிறத வந்து இந்த 5 பேரை வச்சு நம்ம செஞ்சோம்னாலே ஈஸியாக வந்து அந்த டிஸ்டன்ஸ் வந்து க்ராஸ் பண்ணிடுவாங்க. இந்த 10 பேர் நமக்கு தேவையில்லை. அப்போ நல்லா வேலை பார்க்குற 5 பேர் இருந்தால் போதும். அந்த 10 பேர் செய்யக்கூடிய வேலையை வந்து இந்த 5 பேர் ஈஸியாக செஞ்சு முடிச்சுருவாங்க. அதுதான் அந்த லைனோட மீனிங். குவாலிட்டி ரேதர் தென் குவான்டிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இன்னொரு விதமாக என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா வந்து கொஞ்சம் லோ காஸ்ட்டை வந்து வேலை செய்வாங்க. ஆனால் வந்து கொஞ்சம் அதுக்கு தேவையான லோ காஸ்ட் லேபர், அவங்க பைசா வந்து மற்றவங்களோட கொஞ்சம் கம்பேரிட்டிவ் கொஞ்சம் கம்மியாக வாங்குறவங்களையும் நம்ம வந்து அப்பாயிண்ட் பண்ணலாம். ஆனால் எப்படின்னா அவங்களோட வேலையும் சுத்தமாக இருக்கும் பட்சத்தில் நம்ம வந்து அப்பாயிண்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எக்கனாமிக் ஃபேக்டரில் ரா மெட்டீரியல்ஸும் வந்து ஒரு முக்கியமான பிளேஸ் வந்து இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரா மெட்டீரியல்ஸ் இருக்குது தான் ஒரு பேசிக்கான ப்ரொடக்ஷன். இன்ஃப்ளூயன்ஸ் டு ப்ரொடக்ஷனே வந்து ரா மெட்டீரியல் தான். இப்போ என்ன ஒரு நம்ம பிஸ்னஸ் எடுத்துக்கிட்டோம்னாலுமே இப்போ வந்து நம்ம ஒரு சாதாரண ஒரு டெய்லரிங் ஒரு பொட்டிக் போட்டோம் அப்படின்னா அதுக்கு தேவையான ரா மெட்டீரியல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாத், ஃபேப்ரிக். அப்போ அந்த ஃபேப்ரிக் தான் அங்கே வந்து ரா மெட்டீரியல். அப்போது ஒரு பேசிக்கான ப்ரொடக்ஷன் எந்த ஒரு ஆண்டர்ப்ரனருக்குமே வந்து எந்த ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் அப் பண்ணுறதுக்குமே வந்து ரா மெட்டீரியல் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ப்ளே பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து மார்க்கெட்டிங். இப்போ வந்து நம்ம ஒரு பக்காவாக வந்து ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட் ஓப்பன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் வந்து அது வந்து எங்கே இருக்குது, எந்த இடத்துல இருக்குது, என்னென்ன ஆஃபர்ஸ்லாம் போட்டிருக்கோம், நம்மக்கிட்ட என்னென்ன பொருள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெளிக்கொண்டு போகிறோம் இல்லையா? ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மூலியமாக ஒரு மார்க்கெட்டிங் மூலியமாக வந்து வெளிக்கொண்டு போனால் தான் மக்கள்கிட்ட போய் இது ரீச் ஆகும். இந்த இடத்துல வந்து இதெல்லாம் இருக்குது, இப்படி ஒரு கடை வந்து புதுசாக வந்திருக்கு, நமக்கு வேண்டிய எல்லா பொருளுமே அங்கே இருக்குது, என்னென்ன பொருள்லாம் இருக்குது, எந்தெந்த டைமிங்கில் நமக்கு வந்து நம்ம அந்த கடைக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி வந்து மார்க்கெட்டிங் வந்து ரொம்பவே முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்புறம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னா அதாவது ஒரு கடை போட்டோம் அப்படின்னா சில பேர் வந்து அந்த கடையோட ஆம்பியன்ஸ்க்காகவே போவாங்க. உள்ள பார்க்க சூப்பராக இருக்கும், நல்லா இருக்கும், ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக, ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, போவாங்க. அதுவும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கடையில் தான் வரும். இப்போ வந்து டிரான்ஸ்போர்ட்டுமே வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு அடியில் வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்டல் ஃபேக்டரில் வந்து சஸ்டெயினபிலிட்டி கன்சர்ன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. க்ரீன் டெக் அண்ட் சஸ்டெயினபிள் பிஸ்னஸ் ப்ராக்டிஸ் நமக்கு வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. குளோபலைசேஷன் எஃபெக்ட்ஸ் ஆஃப் குளோபல் எக்கனாமிக் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. எஃபெக்ட்ஸ் ஆஃப் குளோபல் எக்கனாமிக் அப்படின்னா ஒரு ட்ரெண்டுக்கு ஏற்றாப்புல வந்து நம்ம ஆண்டர்ப்ரினர்ஷிப்பை வந்து குளோபல் எக்கனாமிக்காக வந்து கொண்டு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கஸ்டமர்ஸ் நீட்ஸ் அண்ட் எக்ஸ்பெக்டேஷன். இப்போ வந்து நம்ம கஸ்டமர்ஸ்க்கு என்ன வேணுமோ, அவங்களுக்கு என்ன தேவையோ, அவங்க எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்களோ நம்ம வந்து அதே மாதிரி தான் நம்ம ப்ராடக்ட்ஸை வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து என்விரான்மெண்ட் ஃபேக்டர்ஸ் கடியில் வருது. நோட்ஸ் எடுத்துக்கோங்க இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே. கஸ்டமர்ஸோட நீடையும் எக்ஸ்பெக்டேஷனையும் வந்து நம்ம ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி நம்மளோட ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸ் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் மார்க்கெட்ஸ் ட்ரெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஒரு காலத்தில் வந்து அனார்கலி சுடிதார் வந்து ரொம்பவே ஃபேமஸ். அப்புறம் வந்து மஸ்தானி, ரசக்கலி, அப்புறம் வந்து பட்டியாலா, இப்போ பார்த்திங்கன்னா ஆலியா கட்டு, அதே மாதிரி க்ராப் டாப்பு. நம்ம மார்க்கெட்டில் வந்து ட்ரெண்டிங்க்கு ஏற்றாப்புல ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ட்ரெண்டிங்கில் வந்து இருக்குது. அந்த ட்ரெண்டிங்க்கு ஏற்றாப்புல வந்து நம்மளும்
அப்டேட் ஆகிக்கணும். அப்டேட் ஆகி நம்ம ப்ராடக்ட்டை வந்து விற்றோன்னா தான் சேல்ஸ் ஆகும். இப்போ வந்து ஆலியா கட்டு க்ராப் டாப் எல்லாம் ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கிற நேரம் வந்து நம்ம ஒரு அனார்கலி சுடிதாரை எடுத்து வந்து போய் சேல் பண்ணால் வந்து அது டாப் ரேட்டிங்கில் போகுமான்னு கேட்டிங்க அப்படின்னா அது வந்து ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான். திரும்ப வந்து நம்ம அனார்கலி சுடிதாரை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி ட்ரெண்டிங் ஆக்கணும் அப்படின்னா அது வந்து நம்மளோட பிஸ்னஸ் ட்ரிக்ஸில் தான் இருக்குது. அதனால் மார்க்கெட் ட்ரெண்ட் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சேஞ்ச் இன் டெக்னாலஜி சேஞ்ச் ஆக நம்மளுமே சேஞ்ச் ஆகணும். நம்மளோட பிஸ்னஸ் ட்ரிக்ஸுமே சேஞ்ச் ஆகணும். முன்னாடி காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா கடைக்கு போனீங்க அப்படின்னா கையை வச்சு வந்து கணக்கு போடுவாங்க. ஆனால் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ரேர். கையை வச்சு எங்கேயுமே வந்து கணக்கு போட மாட்டாங்க. ஒரு சின்ன சின்ன கடைகளில் வேணால் போடலாமே தவிர ஃபுல்லாகவே வந்து கம்ப்யூட்டரைஸ்ட் ஆகிட்டு. ஆனாலும் இப்போ வந்து கம்ப்யூட்டரைஸ்ட் ஆகிட்டு இல்லை ஆனாலும் நான் கையை வச்சு தான் கணக்கு போடுவேன். இப்போ உட்காந்து ஒரு பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்லாம் உட்காந்து போட்டுட்டு இருந்தா அவங்களுக்கு வந்து டைம் வேஸ்ட்டு. கஸ்டமருக்கு வந்து அவ்வளோ பொறுமை இருக்காது. அவங்க அவ்வளோ ப்ராடக்ட் வாங்கியிருப்பாங்க. நம்ம இன்னுமே டெக்னாலஜி வந்து நம்ம வளர்த்துக்காமல் இருந்தோம் அப்படின்னா நம்ம வந்து அங்கே லாஸ் தான் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதனால் சேஞ்ச் இன் டெக்னாலஜியுமே ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அப்புறம் காம்படிஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த இடத்துல காம்படிஷன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம பண்ணுற பிஸ்னஸை நம்ம மட்டும்தான் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இப்போ வந்து ஒரு ட்ரெஸ் கடை இருக்குது, ஒரு ஷாப்பிங் மால் இருக்குன்னா ஒரு இடத்துல வந்து ஒரு ட்ரெஸ் கடை ஒரு ஷாப்பிங் மால் தான் இருக்கணும்னு எந்த ஒரு அவசியமே கிடையாது. நமக்கு வந்து காம்படிஷன் நிறையவே இருக்கும். காம்படிஷன் வந்து ஹெவியாக இருக்கும். ஆனால் நம்ம வந்து அதெல்லாம் அடித்து கிளப்பிட்டு போகணும். நம்ம வந்து அதிலலாம் சக்ஸஸ் ஆகணும். அதுக்கு வந்து நம்ம சில ட்ரிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது எல்லாமே என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ் கீழ வரும். ஆல்ரெடி வந்து இதோட ஃபஸ்ட் பார்ட் வீடியோ வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க மறக்காமல் பார்த்துக்கோங்க. இந்த சம்மரி புரிஞ்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது போகும் நாவலுக்கு சம்மரி வேணும்னா அதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஃபார் வாட்சிங் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.